1, 2, 3, come on. அனைவருக்கும் வணக்கம். ஜேகே விலாக் மிக்ஸ் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். சனி பயிற்சி பலன் அது 2024 தை மாதம் பிறந்துருச்சுங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். இதன் மூலமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகுந்த செல்வ வளம், ஜாக்பாட், குபேர யோகம் இதெல்லாமே இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் கும்பம் ராசியில் பயணம் செய்கிறதுனால சில ராசிக்காரர்களுக்கு இயற்கையிலேயே பார்த்திங்கன்னா வேலை, தொழில், பொருளாதார உயர்வு, வாழ்க்கையில் சில சேஞ்சஸ், சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. சனி பகவான் ஒரு சில ராசிகளுக்கு மிதமான மாற்றங்கள், பலன்கள், நன்மைகள் கொடுத்தாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிக பிரம்மாண்ட ராஜ யோக, குபேர யோகத்தை தரப்போகிறாருங்க. சனி பகவான் தொழில், அவர் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தான சனினவை கர்மக்காரகன், வருமானத்தை உண்டு பண்ணுபவர் எல்லாமே சொல்லலாம். ஸ்லோ பிளானட்டு இருந்தாலும் அந்த சனியினோட ஆதிக்கம் நமக்கு தேவைப்பட்டால் நம்ம சுறுசுறுப்பாக ஆக்டிவ்னஸாக இருக்கும் பொழுது சனி மென்மேலும் உயர்த்துவார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இந்த கும்பம் ராசியில் ஆட்சியாக சனி பகவான் இருக்காருங்க. அவர் கும்பம் ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த சனி பகவான் காலபுருஷ அமைப்புக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடம், லாபங்கள் கொடுக்கின்ற இடம், நன்மைகள் கொடுக்கின்ற இடம், மனசில் இருக்கிற ஆசை அபிலாஷைகளை தீர்த்து வைக்கின்ற ஒரு இடம், கோடீஸ்வர யோகம். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கணும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற யோகத்தை கொடுக்க போகிறவர் இந்த சனி பகவான். பெரிய ராஜாங்கத்தை கட்டி ஆளக்கூடிய யோகத்தையும், இந்த ராஜ்யத்தை ஆளக்கூடிய யோகத்தை, ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது இந்த சனி பகவான். அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். சனி பயிற்சி பலனில் இந்த 2024 இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? காலபுருஷ தத்துவத்திற்கு மேஷம் ராசிக்கு பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், 12ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசியிலே பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கார். ஸோ சனி பகவானின் அருள் பார்வை அப்படிங்கிறது மேஷ ராசியின் மேல், குருவின் மேல் விழுதுங்க, பரிபூர்ணமாக கிடைக்குது. லாபஸ்தானத்தில், நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய சனி பகவான் ஏறக்குறைய இந்த 2024 ஆண்டு ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்கார். ஸோ வருமானத்தை, தன யோகத்தை, பொருளாதாரத்தை, நிதி சம்பந்தமான காரியத்தை அள்ளி தரப்போகிறாருங்க, வாரி வழங்க போகிறாரு. மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாதியில் விட்ட பணிகளெல்லாம் மீண்டும் துரிதமாக நடைபெற்று உள்ளத்திலையும் உடல்லையும் மிகுந்த சந்தோஷத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் உங்களுடைய நட்புகள், வாழ்க்கை துணை மற்றும் பங்காளிங்க, உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அதிர்வலை, நல்ல குட் எஃபர்ட், குட் எனர்ஜி இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வழிவகைகள் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அள்ளி தரப்போகிறாரு. சனி பகவான் இந்த 2.5 வருஷம் அங்கே தான் இருக்கிறார். ஸோ இந்த 2.5 வருஷமும் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானால் பண மழை, அப்படி ஜாக்பாட், பொருளாதார உயர்வு எல்லாமே சூப்பராக இருக்குது. இனிமேல் நீங்கள் மிளிர போகிறீங்க. புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயரப்போகுது. அதாவது தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஒரு ராஜ்யத்தை ஆள்ற மாதிரி ஒரு அமைப்பு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நிறைய முதலீடுகள் செய்ய போகிறீங்க. இதனால் லாபங்கள்ங்கிறது அதிகரிக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு வகையில் பணம் ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். இடம் வாங்குவீங்க, வீடு, நகை நட்டு, சொத்து சம்பந்தமாக
உங்கள் பேரில் வந்து ஒரு வீடு வருது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது, இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஒரு நல்ல காரியங்கள் மேஷராசிக்கெல்லாம் நடக்க போகுதுங்க. பழைய கடன்கள் அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ஓரளவு நீங்கள் அடைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்கி வச்சுருக்கீங்க, இது கடன் இருந்தால் தான், கடன் வாங்கினா தான் இந்த வீடை கட்ட முடியும்னா அந்த மாதிரி ஒரு கடனும் உங்களுக்கு வந்து சேரும். அதாவது நம்ம வந்து பணம் வந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்து அவங்க சந்தோஷத்தை பார்க்கணும் அப்படிங்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே இருக்குங்க. அதாவது ஹெல்ப் பண்ணி அவங்க படுற சந்தோஷத்தை பார்ப்பாங்க. ஸோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்து அளவுக்கு உங்களுக்கு பணவரவு, பொருளாதார நிலைகள் உயரப்போகுது. உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. இந்த வருடம் இந்த மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தை மாதத்தில் அற்புதமான ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவாக நம்ம சொன்னாலும் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன், ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் என்னை காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.